Dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. ரஜினிகாந்த் அடிக்கிற அடியில நடிகர்கள் யாருமே கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற இறுதியில தான் நாம் தமிழர் கடந்த காலங்களில் நடிகர்களுடைய அரசியலை டீல் பண்ணியிருக்கீங்க. இப்போ விஜய் வராரு, விஜய் நம்ம தம்பி. ஏன் இந்த மாற்றம்? விஜய் ஒரு நடிகர் தானே, தமிழர் என்பதன் காரணமாகவே அவர் கட்சி தொடங்குவதை நாம் தமிழர் ஆதரிக்குதா என்ன? அதுவும் ஒரு காரணம். அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்து ஒரே ஆண்டு நிறைவு பெறுவதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு முக்கிய, அதாவது துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது ஹைரார்கி வைஸ் ஐ திங்க் இட் இஸ் தி மோஸ்ட் ப்ராமினன்ட் ஒன். அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்களே தவிர்த்து ஏற்கனவே ஷேடோ சிஎம் தானே இருந்தாங்க. துரைமுருகன் அவர்களுக்கு ஏன் டெப்யூட்டி சிஎம் கொடுக்கல, ஆனா ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்தாங்கன்னு ஏஜ் ஃபேக்டரா இருக்கும். துரைமுருகன் அவர்களுக்கு கேட்டிருப்பாங்க, வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால உதயநிதி கொடுத்துருப்பாங்க. சிறப்பா செயல்பட்டாரு, அவர் செங்கல் தூக்கி காமிச்சாரு, 29 பைசா மோடின்னு சொன்னாரு. ஏன் மக்கள் உங்களை நம்பணும், ஏன் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது உலக அளவுல தரமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல்லாருக்கும் சமமான தரமான கல்வி இப்போ எல்லாருக்கும் கிடைக்கலையாங்க. இது ஒரு கேள்வின்னு நீங்க கேக்குறீங்க. தொடக்கப்பள்ளியில ஆரம்பிச்சு யூனிவர்சிட்டி வரைக்கும் அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு, எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கு. கல்வி நிலையங்கள் இருக்கு, அது எவ்வளவு தரமா இருக்கு. எந்த ஒரு கட்சிக்கும் இவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்டோ இவ்வளவு பெரிய ஒரு வரலாறோ இல்லைங்க. உங்களால சாதிக்க முடியாதது ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் பேஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் சர்வதேச அளவுல உங்களுக்கு சிறப்பா இருக்கு. உங்களால நினைத்தா உங்க குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடையும் உங்களால மாற்றி இருக்க முடியும். இவங்க மற்றவங்க எல்லாருக்கும் வாயடிச்சிருவாங்க. நீ ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கோ, நீ ஒரு அமைச்சர் எடுத்துக்கோ, நீ இந்த துறை எடுத்துக்கோ, நான் இந்த துறை, உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் இதெல்லாம் போட்டுக்கோ, அந்த தலைமையா நாங்க தான் இருப்போம், எங்க கட்சிக்கு நான் தான் தலைவர், என்னுடைய பையன் தான் அடுத்த கட்ட தலைவர், அதற்கு பிறகு என்னுடைய பேரன் அப்படின்னு இந்த படிநிலை பிறப்பால தானே ஏற்படுது. அப்ப இதற்கு பேர் சனாதனமா இல்லையா அப்படிங்கிறது எங்க தலைமை கேட்கறது. அதற்கு அவர்கள்கிட்ட பதில் இருக்கா? திராவிட சனாதனம்ங்கிறீங்களா இதை? ஆமா, டெஃபினட்டா. அதை நம்ம பேர் வச்சாச்சு, அது திராவிட சனாதனம் தான். நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும்னு நினைக்கிற இந்த சூழல்ல யார் சிதைக்கணும்னு ட்ரை பண்றா நாம் தமிழர் கட்சியை? there are lot of black sheep. அதுதான் நம்மளால கட்சிக்குள்ளே இருக்காங்களா என்ன? இல்ல கட்சியிலிருந்து வெளியில போனவர்களாகவும் இருக்கலாம், கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். எதிர்த்தரப்பினர் நாம் தமிழர் கட்சியை சிதைப்பது குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை மூட்டி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு, இது அவர்களுக்கு ஒன்றும் புதிதுக்கு கிடையாது. பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி தான் கிட்டத்தட்ட. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள் உள்ளார். மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? குறிப்பாக விஜய் கிட்ட இருந்தே உங்களை கேள்வியை ஆரம்பிக்கிறேன். விஜய் அரசியல் தொடங்க போறேன், அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன காலத்துல தமிழ்நாட்டில் அவரை பெரிதாக ஆதரித்தவர் அனந்த் சீமான் மட்டும்தான். பொதுப்படையாக பல மேடைகளில் பல ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு, தம்பி நம்ம கூட வரணும், அரசியல் நான் சீனியர் அப்படிலாம் பேசியிருக்காரு. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியுது நாம் தமிழர் தலைமைக்கிட்ட இருந்து. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி போட போகிறோம், கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு வேட்பாளரை போட்டுட்டோன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அனந்த் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன் இந்த திடீர் ஷிஃப்ட்டு? அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு கூப்பிட்டா நான் கூட போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு? ஒரு தம்பி நம்ம கூட வருவார்னு சொன்ன நிலையில இருந்து இப்போதைக்கு தனித்து போட்டிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் தமிழர் வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? இல்லை, இது மாறினது, ஷிஃப்ட் ஆனது அப்படின்லாம் நீங்களும் உங்களுடைய யூகத்துக்கு பேசுறீங்க அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். யார் வேணாலும் என்னால் வேணாலும் சிந்திக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு மண்ணின் மகனா திருப்பியும் ஒரு தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஊழலை எதிர்த்து களம் காணுவதற்காக ஒரு ஒரு சகோதரர் வரும்போது அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு மனிதரா தட்டி கொடுக்கறது தான் சிறந்த ஒரு நகர்வு அப்படிங்கிற காரணத்துக்காக அதை செய்தோம். இன்னும் தொடர்ச்சியா அதை தான் செய்யறோம். அதுல இருந்து எங்கேயுமே மாறல. அவர் வரட்டும், அவர் கொள்கைகளை அறிவிக்கட்டும் அப்படிங்கிற அதே நிலைப்பாடோட தான் இருக்கும். நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்க கூடாது, நம்ம ரஜினிகாந்த் அடிக்கிற அடியில நடிகர்கள் யாருமே கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற இறுதியில தான் நாம் தமிழர் கடந்த காலங்களில் நடிகர்களுடைய அரசியலை டீல் பண்ணியிருக்கீங்க. இப்போ விஜய் வராரு, விஜய் நம்ம தம்பி. ஏன் இந்த மாற்றம்? விஜய் ஒரு நடிகர் தானே, கிட்டத்தட்ட ஒரு தமிழர் என்பதன் காரணமாகவே அவர் கட்சி தொடங்குவதை நாம் தமிழர் ஆதரிக்குதா என்ன? அதுவும் ஒரு காரணம் தான்.
அது ஒரு காரணம். நீண்ட நாட்கள் அவர்களுக்கு நட்பு இருக்கு. ம். இன்னைக்கு யார் இங்க, அதாவது மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்த சகோதரர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து நடிப்பை நிறுத்திவிட்டு மக்கள் பணியை பார்க்க போறேன் அப்படிங்கிற வெளிப்படையான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். மண்ணின் மகனாக இருக்கிறார், ஏற்கனவே குறிப்பிட்டது போல. அப்போ அவரை வந்து நம்ம வந்து ஆதரிக்கிறது தவறில்லை. மண்ணின் மகன் தான் ஒரே ஒரு கிரைட்டீரியாவா? வேற நடிகர் அதை தாண்டி இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் வேணுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அந்த மண்ணின் மகன் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுதான் நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்களா? இல்ல, பல இடங்கள்ல சகோதரர் விஜய் அவர்கள் இங்க தமிழர் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நீட் குறித்த பிரச்சனை எப்பவும் அவர் வந்து வாய் திறந்து அவருடைய நிலையை சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு மேல நம்மளால அதை பத்தி காமெண்டோ எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் டூ ஏர்லி என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுதான் ஒட்டுமொத்த கட்சியுடைய நிலைப்பாடுமே கூட. இன்னைக்கு அவரை பற்றி பேசுவதற்கோ இல்லை அவரை பற்றி விமர்சிப்பதற்கோ எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் 27, 28க்கு பிறகு அவர் என்ன கொள்கைகள் முன்வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் தரப்பு கிட்ட கேள்விகள் கேட்டு அவர்கள் கிட்ட இருந்து என்ன பதில் வருதுங்கிறதையும் நீங்க பார்க்கணும். அதற்கு பிறகு எங்களுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் இல்லை அங்க அதுக்கான ஏதாவது ஒரு கருத்துகள் இருக்கா அப்படின்னு கேட்கறது சரியா. தமிழ்நாடு அரசியல்ல இன்னொரு ஒரு பெரிய மாற்றம்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம். உதயநிதி அவர்களுக்கு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. சிறையில இருந்து வந்த ஜாமீனில் வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. இது அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குது? இன்னைக்கு 35 பொறுப்புகளை வந்து அமைச்சர் பொறுப்புகளை கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து 3வது முறையாக தமிழக அரசு வந்து மாத்திருக்கு. தோ டெப்யூட்டி சிஎம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது அப்படின்னாலும் இன்னைக்கு வெறும் ஓராண்டுல, அதாவது அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்து ஒரே ஆண்டு நிறைவு பெறுவதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு முக்கிய, அதாவது துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது ஹைரார்கி வைஸ் ஐ திங்க் இட் இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஒன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்களே தவிர்த்து ஏற்கனவே ஷேடோ சிஎம் தானே இருந்தாரு. அவரு 2019 வராரு, அவருக்கு இளைஞர் அணி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் அமைச்சர், அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு வந்து டெப்யூட்டி சிஎம் அப்படிங்கும்போது அவர் அதற்கு முன்னாடியும் இதே தான் செஞ்சுட்டு இருந்தார். இடைப்பட்ட இந்த 600 நாட்கள் நினைக்கிறேன் மேக்சிமம். ஐ திங்க் அவரோட ஹோல் பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ அவருக்கு வந்து நீங்க அன்னைக்கும் அதே தான் பண்ணாரு. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா நீங்க அவருக்கு ஒரு பொறுப்பமர்த்தி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஏற்கனவே என்ன பண்ணாரோ அதான். ஸோ எந்த லாபமோ நஷ்டமோ எது ஒண்ணுமே இல்லை, விளம்பரம் தவிர்த்து அப்படிங்கிறது தான் இங்க பார்க்கப்படுது. உளவியலால் மக்களை தயார்படுத்தினீங்க. என்ன தயார்படுத்தினீங்க? ஊடகங்கள். இவர் டெப்யூட்டி சிஎம் ஆக போறாரு, துணை முதலமைச்சராக போறாரு, துணை முதலமைச்சராக உள்ளுக்குள்ள இருந்த செய்தியை தான் நாங்க உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களா ஊடகங்கள் செய்தியா கொடுக்க முடியுமே தவிர ஊடகங்களா நியூஸ் கிரியேட் பண்ண முடியாது. இன்னைக்கு அவர் வந்து எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்னு சொல்லி விவாதம் வைக்கிறீங்கல்ல, இன்னைக்கு அவர் சிறப்பா செயல்படுவாராங்கிறது கேள்வி கேட்குறீங்க. அது அன்னைக்கே செஞ்சிருக்கணும்ல மக்கள் மத்தியில. மக்கள் கிட்ட அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா அவர் இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம் ஆயிருப்பாரா? மக்கள் தானே அவரை தேர்ந்தெடுத்து சேப்பாக்க மக்கள் தானே ஓட்டு போட்டு வச்சாங்க. கருத்துருவாக்கம்னு நான் சொல்றேன். மக்கள் தானே போட்டி போட்டு தேர்வெடுத்தாங்கன்னா அங்க சேப்பாக்குல வேற யாராவது போட்டி போட்டாங்களா? நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்களா? இப்படி சொல்லும் போது நந்தன் உதயநிதி ஜெயிச்சாரு, போட்டியே இல்லாமல உதயநிதி ஜெயிச்சாரு. இல்ல, போட்டி போடுற சனநாயகம் தான் பெருமை. நந்தன்ல ஒரு வசனம் வச்சிருக்காங்க. அது அவருக்கு தான் ரொம்ப சிறப்பா பொருந்தும். இல்ல, உதயநிதி வந்து அன்னபோஸ்டா ஜெயிச்ச மாதிரி பேசுறீங்களே. சொல்லுங்க, என்ன ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி அங்க போட்டி வேட்பாளர்? அங்க பாமக நின்னாங்க. யார் வேட்பாளர்களாக போட்டாங்க? ஒண்ணு, சொந்த கட்சியில எத்தனை பேர்கிட்ட நாமினேஷன் வாங்கினாங்க? போட்டாங்களா? வாங்கினாங்களா? அதாவது ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து கலைஞருடைய பேரன் அப்படிங்கிறதே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு கிரைட்டீரியாவை வைத்து இன்னைக்கு அவருக்கு டெப்யூட்டி சிஎம் கொடுத்துருக்காரு. சரியா அப்படிங்கறது அவர்களே சுய பரிசோதனை செய்யணும். இப்ப வரவேணா வர்றதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை. பிகாஸ் as long as அவருடைய ஸ்பெஷலைசேஷன், அவர் சிறப்பா செயல்படுறார் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. மக்களுடைய வரி பணத்துல மக்களை முதலீடா வைத்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வளர்த்திருக்கிற அளவுக்கு நாட்டின் நலனை பற்றி சிந்திச்சிருக்கீங்களா? நாட்டின் நலன் வளர்ந்திருக்கா அப்படிங்கறத நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த துறையை நீங்க வந்து டாப் 5 லிஸ்ட் எடுத்தாலும் அந்த டாப் 5க்குள்ள தமிழ்நாடு வந்துருது, டாப் 3க்குள்ள தமிழ்நாடு வந்துருது. ஏன் டாப் 1க்கு வரல? the first பிராந்திய கட்சின்னு தானே சொல்றாங்க. இந்திய ஒன்றியத்தின் முதல் பிராந்திய கட்சின்னு சொல்றாங்க. 100 ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, பவள விழா கொண்டாடுறாங்க. அப்ப ஐயா கலைஞர் அவர்கள் 25 வயதிலேயே அதாவது இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கணும். அவர் இந்த இந்திய ஒன்றியத்தின் விடுதலைக்காக போராடினது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன மாதிரியான செயல்பாடுகள்? கலைஞர் வந்து திராவிட இயக்கத்துல இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்திய விடுதலைக்காக கலைஞர் என்ன பண்ணிருக்க முடியும்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேளுங்க. இந்த இந்திய ஒன்றியத்திலே முதலா ஊழல் குற்றவாளின்னு பேர் வாங்கினது யாரு?
அம்மையார் ஜெயலலிதா இல்லையா? முதலாக சர்க்காரிய கமிஷன்ல ஊழல்வாதி அப்படிங்கிற பேர் வாங்கினவர் சர்க்காரிய கமிஷனுக்கு ரிசல்ட் வந்துருச்சா? கலைஞரை வந்து நீதிமன்றம் தண்டிச்சிருச்சா? அண்ணா அவர்களே போய் கேக்குறாங்கல்ல, அண்ணா அவர்களே சொல்றாங்கல்ல. சர்க்காரிய கமிஷன் வந்து இந்திரா காந்தி போட்டாங்க, சரி பண்ணிருவேன்னு சொல்லி அண்ணா அவர்களே போய் நின்று கேட்டது வரலாறாக இருக்குதுல்ல. சோ இப்படியாக அவர்கள் வந்து ஒரு ஊழலுக்கும் லஞ்சம் வாங்குவதற்கும் கரைப்படைந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் பேர் போனவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணை நாங்க ஆளுவோம், அதுலயும் வந்து உள்கட்சி ஜனநாயகம் கூட இருக்காது. சீனியர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாலும் நாங்க எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியினுடைய முதன்மை நிலை பொறுப்பாளர்களாக இருக்கணும் நினைக்கிறதாவது ஒத்துக்கலாம். கட்சிக்குள்ள சீனியர்கள் எந்த ஒரு எதிர்ப்பு குரலையுமே எழுப்பல. மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு இன்பநிதி அமைச்சரவையில கூட நான் இருப்பேங்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க கலைஞர் குடும்பத்தை தூக்கி பிடிக்கிறாங்கல்ல. இருக்க முடியும், அப்படி சொன்னாதான் இருக்க முடியும். ஐயா அவரோ அவ்வளவு மூத்த நிர்வாகியா இருந்தாலும் அவர் அப்படி சொன்னாதான் அங்க இருக்கு. நம்பர் 2 அவர் தாங்க அமைச்சரவையில. அதுக்கப்புறம் தான் உதயநிதி இருக்காரு. நம்பர் 3 தான் உதயநிதி இருக்காரு. அவர் நம்பர் 2 இவர் நம்பர் 1. ஏன்னா அவர் சீனியர், கலைஞரோட பயணிச்சிருக்காரு, அண்ணாவோட பயணிச்சிருக்காரு, முக்கியமான போர்ட்போலியோ வச்சிருக்காரு. அதனால நம்பர் 2 டெபியூட்டி சிஎம்மா உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க, இவருக்கு கொடுக்கல. அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்குங்க. துரைமுருகனுக்கு கிட்டத்தட்ட 85 வயசு ஆயிடுச்சு. எதுக்கு அவருக்கு டெபியூட்டி சிஎம் கொடுக்கல? ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு ஏன் டெபியூட்டி சிஎம் கொடுக்கல, ஆனா ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏஜ் ஃபேக்டரா இருக்கும். துரைமுருகன் அவர்களுக்கு கேட்டிருப்பாங்க, வேணாம்னு சொல்லியிருப்பாரு. சோ அதனால உதயநிதிக்கு கொடுத்திருப்பாங்க. சிறப்பா செயல்பட்டாரு. அவர் வந்து செங்கல் தூக்கி காமிச்சாரு, 29 பைசா மோடின்னு சொன்னாரு, அவர் வந்து நீட்ட ஒழிப்பேன்னாரு. இதெல்லாம் வந்து சிறப்பா பண்ணனால நாங்க வந்து அவருக்கு டெபியூட்டி சிஎம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கேம்பெயினை லீட் பண்ணி போனது உதயநிதிக்கு பெரிய பங்கு இருக்கு. அதற்கு கொடுத்த வெகுமதின்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க. மத்தவங்க யாருமே சிறப்பா செயல்படலங்கிறது பேசுபொருளா இருக்குல்ல. உதயநிதி பிரச்சாரம் பேசப்படுற அளவுக்கு வேற யாரும் பிரச்சாரம் இங்க தமிழ்நாட்டுல பேசுபொருள் ஆகல. ஊடகங்கள்லாம் யார் கையில இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படி தொடர்ச்சியா நம்ம அடிக்கிட்டே போலாம். அப்ப நீங்க சமூக நீதின்னு வேற ஏதாவது ஒரு தொகுதியில இல்ல வேற ஏதாவது ஒரு ஒன்றியத்தின் வேற ஏதாவது ஒரு மாநிலங்கள்ல பேசுறாங்களா? சமூக நீதின்னு பேசுவது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுடைய முதன்மை கோட்பாடாக கொள்கையாக அவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி. யார் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அமைச்சரவையில் 4 பட்டியலினத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்களே. அமைச்சரவையில் 4 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரா இருக்காங்க. தொடர்ச்சியாக தாய்மாமன் சீமான் அவர்கள் போன்றவர்கள் வந்து இந்த களத்துல நின்று எதிர்வினை ஆற்றுவதன் பேராக அவருக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் என்னுடைய பார்வை. இது முன்னாடி ஏன் செய்யல? 75 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இங்க திராவிட கட்சி இந்த மண்ணில் நிலுவையில் இங்க இருக்கு, செயல்பட்டு வருது, ஆட்சியில இருக்கிறாங்க. திமுக எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க? அதிகமான முறை இங்க ஆண்டது யாருங்க? அதிமுக தான். சரி, இவங்க ஒன்றிய அமைச்சரவையில தொடர்ச்சியாக இவர்கள் அங்கம் வகிக்கவே இருந்தாங்க. யாராஸ் அமைச்சரா இல்லையா? அதான் சொல்றேன். இவர்கள் இருந்த போது 2 பேரும் தான் நம்ம ஈக்குவலா நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? ஏன்னா அண்ணா அவர்களை முன்மொழிந்து வரக்கூடியவர்கள் தான் இருவருமே. ஆனா உண்மையாக அண்ணா சொன்னதெல்லாம் நடத்துறாங்களா? எதுக்கு டாஸ்மாக் எண்ணெய் வச்சு நடத்துறாங்க? அண்ணா என்ன சொன்னாரு? டாஸ்மாக் வச்சு வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அரசு நடத்த வேண்டும் என்றால் துண்டு தட்டி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன்னு சொன்னவர் தானே அண்ணா. ஆனா இன்னைக்கு டாஸ்மாகோட நிலவரம் என்ன? தமிழ்நாடு டாஸ்மாக் வருமானத்துல மட்டுமே இயங்கலங்க. சரி, அது ஒரு சின்ன பாட் தானே. டாஸ்மாகோட வருமானம் முழுக்க குடும்பத்துக்கு தான் போகுது. அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. மத்த எல்லா துறையும் இன்னைக்கு நஷ்டத்துல போகுதா இல்லையா? போக்குவரத்து துறை போகுதா இல்லையா? நஷ்டத்துல போகுதா இல்லையா? அப்ப நாளைக்கு நாம் தமிழர் ஆட்சியே வந்தாலும் இந்த பிரச்சனைகள் நீங்களும் ஃபேஸ் பண்ணதான் போறீங்க. ஏன்னா இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க, கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவோம். இவ்வளவு பண்ணி வச்சிருக்க இவங்க கிட்ட இருந்து திருப்பியும் நாங்க அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம்னு சொல்லும் போது அதற்கு ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இட் இஸ் a very very tedious task. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் இதையே செய்வோமா? இல்லை. மாற்று அரசியல் நம்ம எதுக்கு சொல்றோம்? ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய இந்த எல்லா அநீதிகளையும் துயரங்களையும் துடைத்தெறிவதற்கான ஒரு மாற்று அரசியல் புரட்சின்னு சொல்லும் போது உண்மையை நாங்க நிலைநாட்டுவோம். அங்க என்னெல்லாம் முடியுதோ எங்களால எல்லாத்தையும் நாங்க அங்க வந்து மாற்றுறதுக்காக. 2009 ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் பரிணாமம் எடுத்தீங்க. 2016 இருந்து தேர்தலில் போட்டி போடுறீங்க. இப்போதான் இந்த தேர்தலில் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான் ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு மாய கட்சியாக உருவெடுத்திருக்கீங்க. இதுவரைக்கும் அதிகாரத்துக்கு நீங்க வரவே இல்லை, என்ன பண்ணிட போறீங்க? சீமானை எப்படி ஏன் வந்து மக்கள் நம்பணும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் வந்து மக்கள் உங்களை நம்பணும், ஏன் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியை எதற்கு நம்பணும் அப்படின்னா, இன்னைக்கு உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நிற்கக்கூடிய உண்மையான அரசியலை பேசக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய சூழலை காக்குவதற்காக, இங்க மக்கள் வந்து இன மீட்சி பெறுவதற்காக, இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய நலனுக்காக
கீழே தாழ கடப்பவர்களை திருப்பியும் நம்ம தற்காத்து நிற்பதே அறம் என்ற இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் முன்வைத்து இன்னைக்கு மக்களுக்கான நலனை பேணுவதற்காகவே நாம் தமிழர் கட்சி இருக்கு. அப்போ நாங்க வந்து என்ன பண்ணுவோங்கிறது இல்லை. எங்களுடைய ஆட்சி வரைவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கல்வி அதாவது உலக அளவுல தரமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல்லாருக்கும் சமமான தரமான கல்வி இப்போ எல்லாருக்கும் கிடைக்கலையா? இது ஒரு கேள்வின்னு நீங்க கேக்குறீங்க. இப்போ எல்லாருக்குமே கிடைக்கலையா? இப்போ வந்து தொடக்கப்பள்ளியில ஆரம்பிச்சு யூனிவர்சிட்டி வரைக்கும் அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு, எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கு. கல்வி நிலையங்கள் இருக்கு, அது எவ்வளவு தரமா இருக்கு. இவங்களால நினைச்சிருந்தா அதை செய்ய முடிஞ்சிருக்காதா? இன்னைக்கும் கல்வியில வந்து நாங்க 3வது இடம் சொல்லி மாறி தட்டிக்கிறீங்க, பெருமை. அகில இந்திய அளவுல ஆனா உங்களை விட கேரளா முன்னேறி இருக்கா இல்லையா? அவங்களால பண்ண முடியுமா இல்லையா? 99% லிட்ரஸி ரேட்ல அவங்க வந்து முன்னுக்கு இருக்காங்க. மேடம் அந்த லிட்ரஸி ரேட் ரொம்ப காமெடியா வச்சிருக்காங்க மேடம். கேரளாவை பொறுத்தவரைக்கும் கையெழுத்து உங்க பேர் எழுத தெரிஞ்சு அது லிட்ரஸி ரேட். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம GER 50% தாண்டிட்டோம். இந்த தெற்கு பிராந்தியத்துல எந்த ஒரு ஸ்டேட்டுமே அப்படி அட்டைன் பண்ணல, தமிழ்நாடு அட்டைன் பண்ணிருக்குல்ல. இது வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராஃபா இல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா சொன்னீங்க அப்படின்னா நிதர்சனமா உண்மையாக என்ன நடக்குதுன்னு இல்ல. கேரளாவில இருந்து வெளிநாடுக்கு போறவங்க எத்தனை பேரு, தமிழ்நாட்டில இருந்து பட்டதாரிகளாக இன்ஜினியர்களாக வெளிநாடுக்கு போறது எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தானே முன்னிலையில இருக்கு, கேரளா பின்னாடி தானே இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போறது சரியா, சொந்த நாட்டுல இருந்து தன்மானத்தோட வாழ்றது சரியா, அதை சொல்லுங்க. இல்ல நீங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு கட்சிக்கும் இவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்டோ இவ்வளவு பெரிய ஒரு வரலாறோ இல்லைங்க. நானா சொல்லிட்டேன் முதல்ல, இந்த இந்திய ஒன்றியத்தின் முதல் பிராந்திய கட்சியாக திமுக கழகம் இருக்கு. உங்களால சாதிக்க முடியாதது ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் பேஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் சர்வதேச அளவுல உங்களுக்கு சிறப்பா இருக்கு. உங்களால நினைத்தா உங்க குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடையும் உங்களால மாற்றி இருக்க முடியும், தமிழ்நாட்டை. ஆனா ஏன் இன்னும் எல்லா இடங்களையும் நீங்க எப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? எத்தனை கல்விக்கூடங்கள்ல கட்டடம் உடைஞ்சு கீழே மாணவர்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நடந்த செய்திகள் கூட இருக்கா இல்லையா? கல்லூரிகள்ல கழிப்பிடத்துல அத்தனை பாம்புகள் வந்ததுன்னு செய்தி வந்ததா இல்லையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவங்க என்ன கவனம்? எல்லாத்துலயுமே ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? ஊழல் செய்ததுனாலதான் இவ்வளவு நிர்வாக சீர்கேடுகளும். காரணம் என்ன? நான் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற இந்த எண்ணம் தானே. நீங்க சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்கை கொண்டு வந்துட்டு இங்க பாருங்க வெளிநாட்டுக்கு நாங்க தான் அதிகமா போனோம் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும்? அப்ப நாங்கெல்லாம் என்ன ஏமாளிகளா? அதாவது இங்க ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவரர். எதுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு வந்து வீழ்த்தி இன்னைக்கு வந்து பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கார்பரேட் இந்த சித்தாந்தம் இல்லையா, இந்த குடும்ப அரசியல், அதையத்தான் இவர்களும் செய்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, இப்போ இந்த குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி, நம்ம வந்து தெற்காசியாவே நாம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த குடும்ப ஆட்சிங்கிறது எல்லா கட்சியிலுமே இருக்கு, எல்லா நாட்டிலுமே இருக்குங்க. அமெரிக்கால கூட தான் இருக்கு. நீ தமிழ்நாட்டை மட்டுமே தான் நீங்க குற்றம் சொல்றீங்களே. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மையார் போனதுக்கு அப்புறம் இப்போ கட்சி என்னவா இருக்கு? அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கட்சி ஒரு கட்டுக்கோப்பா இருந்துச்சு. அவங்க அடுத்த தலைமையே அவங்க கட்சிக்கு கை காட்டவே இல்லை. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீ உள்ளுக்குள்ள சிதறி போயிருக்காங்க. அந்த பிரச்சனை திமுகவுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க திமுக தலைமை நினைக்கிறது. மாதிரி எப்படி வேணும் ஜஸ்டிஃபை பண்ணி உருட்டலாம் நம்ம. ஆனா வாரிசு அரசியலுங்கிறதையோ குடும்ப அரசியலுங்கிறதையோ நம்ம எப்படி விமர்சிக்கிறோம் அப்படின்னா, அதிகாரம் என்பது ஒரு இடத்துல குவியக்கூடாது, அதிகாரம் என்பது பரவலாக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாதமா இருக்கு. அப்போ வேற நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வேற எந்த மாநிலமோ வேற எந்த உலக நாடுகளோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய எந்த நாடுகள்லயும் இப்படி குடும்பமா வாரிசா எங்கேயும் பணியமரத்திலேயே. ஏன் அண்ணாவே என்ன சொல்றாரு? குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு இடைவேளை இருக்கணும்னு சொல்றாரு. அவர் நினைத்தால் அவருடைய மனைவியும் அவருடைய மகனையும் கொண்டு வந்து அவரால் அமர்த்திருக்க முடியும் இல்லையா? ஆனா அவர் செய்யல. அவர் இன்னும் சொல்ல போனா மறைவுக்கு பிறகு கலைஞர் அண்ணாவுடைய மனைவி ராணி அண்ணாதுரை அவர்களை எம்எல்சி ஆக்கியிருக்காருங்க. அதுதான் இங்க சமூக நீதினு பேசிய இவர்கள் இது செய்வதுதான் நமக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. இதுவே அண்ட் பாருங்க, இவங்க மத்தவங்க எல்லாருக்கும் வாயடிச்சிருவாங்க. நீ ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கோ, நீ ஒரு அமைச்சர் எடுத்துக்கோ, நீ இந்த துறை எடுத்துக்கோ, நான் அந்த துறை, உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் இதெல்லாம் போட்டுக்கோ, ஆனா தலைமையா நாங்க தான் இருப்போம், எங்க கட்சிக்கு நான் தான் தலைவர், என்னுடைய பையன் தான் வந்து அடுத்த கட்ட தலைவர், அதற்கு பிறகு என்னுடைய பேரன் அப்படின்னு இந்த படிநிலை வந்து பிறப்பால தானே ஏற்படுது. பிறப்பால வரனால தானே இந்த குவாலிஃபிகேஷன் வருது. அப்ப இதற்கு பேர் சனாதனமா இல்லையா அப்படிங்கிறது எங்க தலைமை கேட்கறது. அதற்கு அவர்கள்கிட்ட பதில் இருக்கா? திராவிட சனாதனம்ங்கிறீங்களா இத? ஆமா, டெஃபினட்டா. அது நம்ம பேர் வச்சாச்சு, அது திராவிட சனாதனம் தான். அவர் ஐயா வைரமுத்து அவர்கள் கூட கவிதை எழுதியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதாவது பிறப்பு என்பது குறைந்த அளவிலான குவாலிஃபிகேஷனாகவும்
ஆற்றல் என்பது அதிகமான குவாலிஃபிகேஷனா, உழைப்பு என்பது அதிகமான குவாலிஃபிகேஷனாகவும் அவர் அந்த கவிதையில சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படியே மாற்றி தான் நம்ம பார்க்கணும். உழைப்பு, நீங்க 1 year கேப்ல நீங்க அவருக்கு டெப்யூட்டி சிஎம் கொடுப்பீங்கன்னா மற்றவங்களும் என்னங்க, போஸ்டர் ஓட்டினவன், வழக்கு வாங்கினவன், மற்றவங்களும் யாரு? இதே பிரச்சனை நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்கு போல இருக்கு. சமீபத்தில் இந்த கிருஷ்ணகிரியில தலைமைக்கு எதிராகவே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்களே, நீங்க சொல்லக்கூடிய இதே பிரச்சனை. எதே பிரச்சனை? இங்க என்ன வாரிசு அரசியல் நடக்குதா? இங்க என்ன ஊழல் லஞ்சம் நடக்குதா? இங்க என்ன இங்க ஆட்சியும் அதிகாரம் முதல்ல மக்கள் கிட்ட நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்தவர்களை வேட்பாளரா போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. கட்சிக்காக உழைப்பவர்கள், உழைக்காதவர்கள், புதிதாக வந்தவர்கள், பழையவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், இந்த எந்த கோட்பாடும் நீங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டது ஏற்கனவே, புரியுதா? அப்படியெல்லாம் இல்ல. இங்க தலைமையை ஒரு கண்ட்ரோல், அதாவது இப்ப ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு ஃப்ரேமுக்குள்ள வரணும், ஒரு கண்ட்ரோல்குள்ள வரணும் அப்படின்னா தலைமை சொல்வதை முதல்ல கேட்டு நம்ம என்னத்துக்கு சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பேஸ் இருக்கு, அன்னைக்கு 2010 என்ன இருந்திருக்கும்? அவர்கள் ஏதோ ஒரு முயற்சி செய்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை ஒட்டுமொத்தமாக ஒரு பொதுசன மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னா, அதற்கு இவ்வளவு தூரம் கட்டமைப்பு ரீதியாக அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லாம கிடையாது. அப்ப அதை எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துற வகையில நீங்க சும்மா போய் பிரஸ் மீட்ல உட்காந்து பேசுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் எதையும் நாங்க வெளியில சொல்லாதனால உங்களுக்கு தெரியல. நீங்க சொல்றீங்க கிருஷ்ணகிரி சகோதரரை பத்தி, அவரு இன்ஃபேக்ட் நாங்களே அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிறதுக்காண்டி நேரங்கள் வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதுக்கான ஆய்வுகள், அதுக்கு என்ன, அதுக்கான அந்த குழு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவர் மேல என்ன சர்ச்சைன்னு. அந்த எம்எல்எம்ங்கிற அந்த பிஸ்னஸ் பண்ணி அவர் வந்து பல பேருடைய காசை திருப்பி கொடுக்கல. அந்த வருத்தத்துல பல பேரும் மன உளைச்சல்ல இருக்காங்க, கட்சிக்குள்ளேயும் இருக்காங்க, வெளியிலும் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆக்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு எதிர்வினை ஆட்டணும் அப்படிங்கிற நிலைமையில இவர் வந்து வெளியில வந்துட்டு கட்சி மேல வந்து தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை மறைக்கிறதுக்காக கட்சி மீது குற்றச்சாட்டு சாட்டுகிறார் அவரு. அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கணுங்கிற தேவை இன்னைக்கு என்ன இருக்கு? நீங்க எப்படி தலைமை மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்க, தலைமை மீது குற்றச்சாட்டை வைக்க கூடாதா? நீங்க வைங்க, உங்களுக்கு உள்ள இருக்கும் போது அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல, நீங்க பேசிருக்கலாம்ல, ஏன் பேசல? எல்லார்கிட்டயும் தாய்மாமன் சீமான் அவர்கள் பேச முடியும். அவங்க யார் மெசேஜ் பண்ணாலும் அது போய் சேரும். உங்களால பேச முடிஞ்சிருக்கும்ல, ஏன் பேசல? இது மாதிரியான ஒரு விளம்பரத்தை தேடுவதற்கான அவசியம் என்ன? வெளியில இருந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க, குறிப்பா எதிர்த்தரப்பினர் நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும்னு நினைக்கிற இந்த சூழல்ல நீங்க யார் சிதைக்கணும்னு ட்ரை பண்றாங்க நாம் தமிழர் கட்சியை? there are lot of black sheeps. அதுதான் நம்மளால கட்சிக்குள்ளே இருக்காங்களா என்ன? இல்ல வெளியில கட்சியில இருந்து வெளியில போனவர்களாகவும் இருக்கலாம், கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். எதிர்த்தரப்பினர் நாம் தமிழர் கட்சியை சிதைப்பது குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை மூட்டி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை, இது அவர்களுக்கு ஒன்றும் புதிது கிடையாது. இது கட்சியா நான் பண்றது தானே, ஆட்சி அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருவது தானே. பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி தான் கிட்டத்தட்ட. ஓகே, நாம் தமிழர் கட்சி அளிக்க பாஜக ட்ரை பண்ணுதா? குடும்பமா இருக்கு, குடும்பம் சொல்லிட்டு இருக்கோம். குடும்பமா இருக்க கட்சியை முதல்ல சிதைச்சு விடணும், இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடணும், இவங்களை பத்தி இவங்களுக்கு இந்த மாதிரி பத்தி விடணும், பொய் செய்திகளை பரப்பி விடணும். பொய் செய்திகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தலைமை வந்து நாங்க சொல்ற ஜனநாயகம் இல்ல, இவ்வளவு ஜனநாயகம் வேற எந்த கட்சியிலுமே இருக்காது. நாம் தமிழர் கட்சியோட ஒப்பிடும்போது, மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நீங்க எல்லாம் உள்ள வந்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு சர்ச்சை அதே போல நாம் தமிழர் கட்சியின் அந்த மீனவர் சமூகத்தின் மூலமாக பார்க்கப்படுபவர் காளியம்மாள், அவருக்கும் தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் அப்படின்னு ஆடியோக்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. அதுதான், அதுவுமே ஒரு பிம்ப கட்டுமானம் தான். இன்னைக்கு அக்கா காளியம்மாள் அவர்களை வந்து நாகப்பட்டினத்தினுடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த 60 வேட்பாளர்கள் அவங்களுக்கு இப்ப முதல் கட்டமாக அவருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. உயர்மட்ட கலந்தாய்விலையும் கலந்துக்கிட்டாங்க. எங்க குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்க. ஓகே, ஆனா பொது வழிக்கு வந்துருது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் அதுதான் பொய்யா இருக்கே, அதுதான் பொய்யா இருக்கு. அதுதான் கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா? பிரச்சனை இருக்கும், அது இந்த பிரச்சனையா தான் இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லையே. அது எப்படி வேணாலும் நாங்க சால்வ் பண்ணிக்குவோம், சார்ட் பண்ணிக்குவோம். அது பப்ளிக்கு கொண்டு வரணும்னோ இல்ல பொது தளத்துக்கு கொண்டு வரணும்னோ அவசியமே இல்லை. ஆனா வெளியில இருக்கிறவங்க இந்த வேலையை பாக்குறாங்க. 2026 தேர்தலுக்கான வேட்பாளர்களை நாங்க ரொம்ப இப்பயே ஆரம்பிச்சிட்டோம், கிட்டத்தட்ட 60 வேட்பாளரை போட்டோன்னு சீமானவர்களே சொல்லியிருக்காரு. இவ்வளோ டூ ஏர்லியா இருக்கீங்க, இன்னும் மாதங்கள் இருக்கு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல டைம் இருக்கு. அதற்கு முன்பாவே வேட்பாளர் போட்டியே இவ்வளவு சீக்கிரம்?
இல்ல இப்போ வேட்பாளர்கள் போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் இப்ப யாராவது வந்து பொறுப்பெடுத்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அந்த வேலைகளை வந்து துரிதப்படுத்துவதற்காக ஒரு பிரதிநிதியை அடையாளப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது வேட்பாளராக அவர் வந்து மனசுல வச்சிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்துல அதிமுக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கிட்டத்தட்ட அந்த பாசறை கூட்டம்லாம் நடந்த போது அதிமுகவுக்குள்ள நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருப்பதாக தெரியுது. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் சீமானை வந்து எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் வெளிப்படையாகவே ஊடகங்கள்ல வெளியாயிருக்கு. ஸோ இதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தே எந்த ஒரு கட்சியாலும் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 67 இருந்து அண்ணாவே கூட்டணியோடு தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கலை யதார்த்தம் அதுவாக தான் இருக்கு. ஏன் கூட்டணி போகுதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு? கூட்டணி எங்களுக்கு அந்த அவசியம் இல்ல. இப்போ ஒரு அதிகாரம் அன்பு, அதிமுகவினுடைய இந்த விருப்பம் வரவேற்கத்தக்கது. அவர்களை திராவிடத்தை விட்டு தமிழ் தேசியத்தோட சொன்னாங்கன்னா உறுதியாக நாம் இணைந்து செயல்படுவதில் ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்தியல் உலக வளர்ச்சிக்கு உகந்த கருத்தியல் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியலா நம்ம இன்னைக்கு முன்வைக்கிறோம். அப்ப சூழலை காக்கணும்னு நினைக்கிறோம், பெண்கள் உயரணும்னு நினைக்கிறோம், சமூக நீதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரே கருத்தியலாக தமிழ் தேசியம் இருக்கு. என்ன சொல்றது, திராவிடம் ஒரு 50 ஆண்டு 100 ஆண்டு அவ்வளவுதானே. ஆனால் தமிழ் தேசியவாதிகள் எத்தனையோ நம்மளுடைய முன்னவர்கள் அவங்க எல்லாருமே இங்க ஆண்டு. திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கு வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா தமிழர்கள் அப்படின்னா தமிழ் தேசியர்கள் அப்படின்னா மொழி பற்றாளர்கள், திராவிடர்கள் அப்படின்னா சொரணை உள்ள தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையா சொரணை உள்ள தமிழர்கள் அப்படின்னா இன்ன வரைக்கும் இவ்வளவு பேரும் அங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீங்க பாக்குறீங்க தொடர்ச்சியா அமைச்சரவையில யாரெல்லாம் போடுறாங்க அப்படிங்க. சொரணை இருந்தா எதுக்கு அவங்க எல்லாம் இருக்க போறாங்க? அப்ப இந்த திராவிடர்கள் என்கிற அர்த்தமே வந்து அங்க பொய்யாக்கப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே, கூட்டணிக்கு போக மாட்டோங்கிறதுல இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கீங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வச்சாதான் அந்த அதிகாரத்தை நம்மளால சுவைக்க முடியுங்கிற ஒரு பார்வை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஏன் வந்து இத்தனை காலமாக தனித்தே போட்டியுடைய உளவியல் பின்னணி என்ன? இல்ல தனித்து போட்டி அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒண்ணுமே இல்லை. ஒரு 8% வாங்கலாம், ஒரு 10% வாங்கலாம், ஒரு 12% வாங்கலாம், அதுக்கு மேல போக முடியாதுங்கிற ஒரு பார்வை இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. போக முடியாதுங்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க அதிமுகவின் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் விருப்பப்படுறாங்க நாம் தமிழர் கட்சியும். ஏன் அவர்கள் இந்த மனநிலைக்கு கூட மாறலாமே ஒரு கட்டத்துல? மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மலைக்கு மாறலாம். தமிழ் தேசியம் தான் சரியான கருத்தியல். திராவிடம் என்பது பிதற்று. திராவிடம் இல்ல, ஒரு இனமும் இல்ல, ஒரு நிலமும் இல்ல, ஒரு மொழியும் இல்ல. அப்ப இது வந்து நம்ம இத்தனை நாள் நம்ம இப்படி ஒரு கருத்தியலே இல்ல, நாம ஏமாந்து இத்தனை நாள் இந்த கட்சிக்குள்ளே திராவிடம்ங்கிற பேர் இருக்குங்க. எப்படிங்க அவங்க வந்து அந்த பேரெல்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணா சொல்லுவதை நீங்க ஏத்துக்கிறீங்க, ஆனா அண்ணா சொல்வதை செய்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நாங்க இவர்கள் எல்லாரையும் தான் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் யார், எங்களுடைய வழிகாட்டிகள் யார் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்கு. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. எங்களுடைய அதாவது முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை ஒன்றே வெல்லாது அப்படிங்கிற இந்த கூட்டு இருக்குல்ல. தொடர்ச்சியாக முயற்சி செய்வோம், சமரசமற்று உண்மையாக களத்தில் நிற்போம் அப்படிங்கிறது தான் இங்க மக்கள். பல விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. உங்க பிஸியான ஸ்கெடியூல்ல நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி.